Okay, let us go to the third problem. Third problem என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, show that integral over c x dz which is equal to this I pi by 2 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் integral over c y dz which is equal to minus pi by 2 னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. where c is a semicircle given by mod z equal to 1 with the argument lies between 0 and pi starting with the initial point z equal to 1. அப்போ இந்த படத்தை முதல்ல வரைஞ்சிருவோம். ஓகேயா? ஸோ வாட் இஸ் திஸ் டயக்ராம் அப்படின்னா, பாருங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். இந்த சர்க்கிள் யாரு அப்படின்னா இங்க இருந்து ஆரம்பிக்கி இப்படி போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை சர்க்கிள். ஓகே, ஸோ இது யாரு இசட் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து இப்படி பார்க்க போகுது. இங்க இருந்து இது இந்த பாயிண்ட் யாரு இசட் ஈக்குவல் டு -1. சரி, ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் திஸ் சர்க்கிள் அப்படின்னா சொல்யூஷன் எழுதிக்கலாமா? சொல்யூஷன். So we know that. So given z of t which is equal to circle வந்து cos t plus I sin t. So it is given that cos t plus I times sin t with t lies between எதுக்கு இடையில இருக்கணும் 0 which is less than or equal to t which is less than or equal to 2 pi. 2 pi னு போட்டாதான் உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், ஃபுல் சர்க்கிள் வந்துரும் இல்லையா? அப்போ இது pi இருக்கு. ஸோ இசட் ஆஃப் டி என்னன்னு தெரிஞ்சு போச்சு. தென் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் வாட் இஸ் மை இசட் டேஷ் ஆஃப் டி. அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் டி பிளஸ் ஐ இன்ட்டு காஸ் டி. ஸோ இட் இஸ் மை இசட் ஆஃப் டி. ஸோ லெட் அஸ் கன்சிடர் மை ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதை கால்குலேட் பண்ண போறேன். அப்போ 1வது. ஓகே, we shall calculate, we shall find என்னது, எதை ஃபைண்ட் பண்ண போறேன்? தட் இஸ் இன்டெக்ரல் ஓவர் சி எக்ஸ் டிஇசட். அப்படின்னா இந்த இது யாரு அப்படின்னா தட் இஸ் மை எஃப் ஆஃப் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன வரணும், எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதான் இது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதுல வாட் இஸ் திஸ் வேல்யூ? ஓகே, தட் இஸ் எஃப் ஆஃப் இசட் ஆஃப் டி கால்குலேட் பண்ண போறேன். இது யாரு, திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் ஆஃப் டிக்கு பதிலாக இதை போட்டுக்கலாமா? ஸோ வி வில் ஹாவ் திஸ் இஸ் காஸ் டி பிளஸ் ஐ டைம்ஸ் சைன் டி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் டி. சரி, இப்போ we shall go for this equation. ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஸோ தட் இஸ் இன்டெக்ரல் ஓவர் சி எக்ஸ் dz which is equal to integral over 0 to pi f of z of t into z dash of t dt. What is this? This is equal to integral 0 to pi f of z of t வந்து cos t. Okay, into z dash of t ங்கிறது யாரு, இந்த. Okay, so we will have this is minus sin t plus I times cos t into dt which is equal to இப்போ இனிமே இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? அப்போ we will have this is integral over 0 to pi இது minus sin t cos t, so we will have minus sin t cos t plus I into cos square t dt. What is this? இதனுடைய வேல்யூ வந்து this is equal to இதுல மைனஸ் வெளியே எடுத்துறேன், மைனஸ் இன்டெக்ரல் இந்த இடத்துல ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு 2ஆல டிவைட் பண்ணிக்கிட்டுமா? இப்போ 2 sin t cos t க்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம், that is equal to sin 2t by 2 into dt plus I into integration. Okay, of course this is 0 to pi, இந்த இடத்துலயும் 0 to pi. This is cos square t அப்படின்னு கிடைக்கும். cos square t வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? we will have this equation. cos square t which is equal to cos 2t plus 1 divided by 2. So we will have this formula. அப்போ இதை இதில் சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ this is equal to cos 2t plus 1 by 2.
by 2 times dt. ஓகே, அவ்வளவுதான். இனிமே இதை கால்குலேட் பண்ணிட வேண்டியதான். this is equal to minus 1 by 2. இந்த 1 by 2 வெளியே எடுத்துட்டு இது sin 2t இன்டகிரேட் பண்ணா sin cos minus sin. அப்போ this is equal to minus cos 2t divided by 2. Okay, the limit varies from 0 to pi. Let it be. இது அப்படி இருக்கட்டும். And what about this? அப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஓகே, இருக்கட்டும். பிளஸ் ஐ இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? இந்த 1 by 2 வெளியே எடுத்துக்கிட்டுமா? அப்போ 1 by 2 வெளியே எடுத்துக்கிட்டேன். ஸோ வாட் இஸ் த திங் வி வில் ஹாவ் காஸ் 2t அப்படின்னா அதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சைன் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ சைன் 2t by 2 plus t. Okay, plus t. The limit varies from 0 to pi. அப்போ இது என்னது அப்படின்னா 2 வெளியே எடுத்துறேன். அப்போ 1 by 4 இன்ட்டு என்ன இருக்கு? காஸ் 2t 0. அப்போ காஸ் 2 pi காஸ் 2 இன்ட்டு 2 4. அப்போ காஸ் 4 pi மைனஸ் காஸ் 0. ஓகே, பிளஸ் ஐ இன்ட்டு 1 by 2 இன்ட்டு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? sin 4 pi by 2 plus pi அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? பிளஸ் மைனஸ் இந்த 1 by 2 வந்து காமன்னா இது எப்படி காமன் எடுத்துக்கிறேன். இது sin 0 by 0 sin 0 by 2 plus 0. So this is going to be equal to 0. Okay. So what is this? இது வேறு, இதனுடைய வேல்யூ வந்து 1, cos 0 வேல்யூ 1. அப்போ இது ஃபுல்லா 0 ஆயிரும். இப்போ இந்த இடத்துல sin 4 pi 0 ஆயிரும். So we'll have this is equal to I. இங்க ஒரு பை மட்டும் இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. So I pi by 2. So answer is I pi by 2. Show that என்ன கொடுத்துருக்காங்க? நான் வந்துருச்சு பாருங்க. So it is correct. I pi by 2. Now let us go for the second thing. Okay, வேற கலர்ல எழுதிக்கிறேன். So now we want to calculate this guy. So we shall compute எதை கால்குலேட் பண்ண போறேன்? இன்டெகிரல் ஓவர் அதே c தான், பட் இங்க y dz. ஓகே, அப்ப இந்த இடத்துல z இதெல்லாம் சேம் தான். z கரெக்ட் தான். இது ஓகே. ஆனா இந்த f தான் கொஞ்சம் மாறுதான். இங்க x இருக்கு, ஆனா இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்கேன்? y-ன்னு கொடுத்துருக்கேன். we need to find the so here f of z which is equal to f of x plus iy ஆக இருந்ததுன்னா this is equal to y. அப்போ f of z of t which is equal to what? This is f of cos t plus I times sin t which is equal to sin t. ஓகே, சரி. அது மட்டும் இல்ல, இப்ப z dash of t என்ன எழுதிக்கலாமா? z dash of t ங்கிறது என்னது? இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். That is minus sin t plus I times cos t. இப்போ அதை அப்படியே கீழே எழுதிக்கிறேன். That is equal to minus sin t plus I times cos t. Okay. So f of z of t into z dash of t which is equal to, அப்ப இதையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் sin square t plus I times sin t cos t. Okay, சரி. இப்போ now we will go for an integration. So this integral over c y dz which is equal to integral over 0 to pi this fellow. அதாவது இப்படி ஸ்ட்ரைட்டா எழுதிட்டுமா? மைனஸ் sin square t plus I into இத சரி எழுதிக்கிடுவோம், அப்புறம் எழுதிக்கிடுவோம். sin t cos t the whole thing into dt. இப்போ இந்த sin square t க்கு ஃபார்முலா என்னது? cos 2t minus 1. So we will use this fellow. That is sin square t which is equal to sin square, அதாவது we will have cos 2t க்கு ஃபார்முலா என்னது? I'll drop it here. This is cos 2t
cos 2t which is equal to 1 minus 2 times sin square t. அப்போ இதுல இருந்து this implies that இது அங்க கொண்டு போயிடலாமா? இப்போ cos 2t minus 1 divided by 2 which is equal to minus sin square t. அப்போ இங்க மைனஸ் சைன் ஸ்கொயர் தானே இருக்கு. இது அப்படியே இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா what we will have அப்படின்னா this is equal to integral 0 to pi இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கிறேன்? cos 2t minus 1 by 2 plus i into இதை 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணி ஒரு 2 டிவைட் பண்ணிக்கிட்டோமா? அப்ப இது வந்து sin 2t. So we have sin 2t divided by 2 into dt. ஓகே, சரி, அவ்வளவுதான். இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா this is equal to இந்த 1/2 வெளியே எடுத்துக்கிறேன். So we will have 1/2. This is cos 2t அப்படின்னா sin theta cos theta. அப்ப இன்டகிரேஷன் வந்து என்னது? sin 2t by 2. ஓகே, by 2. இந்த 1 இன்டகிரேட் பண்ணா minus t. ஓகே, the limit varies from 0 to pi. அப்புறம் plus i by 2 into the sin 2t into sin theta cos theta. அப்போ minus we will have this is equal to sin 2t correct தானே? i by 2 வந்துருச்சு. அப்போ integration of sin theta cos theta அப்போ minus cos 2t by 2 will have. This is 0 to pi. இப்போ இது என்ன கிடைக்கும் அப்படின்னா this is equal to 1/2. முதல்ல பை போடுங்க. பை போடும்போது sin 4 pi by 2 minus pi. ஓகே, minus pi minus sin 0 minus 0. So இது 0 ஆயிரும். plus i by 2 times this is இது மைனஸ் இருக்குல்ல, அதனால மைனஸ் வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? cos 4 pi by 2 minus cos 0 by 2. Okay, so this is also 1, this is also 1. So 1 minus 1 0 ஆயிரும். இப்போ இங்க என்னதான் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 1/2, இது sin 4 by 0, இந்த இடத்துல பை. இப்போ 1/2 pi அது மட்டும் கிடைச்சிருக்கு. ஓகே, வாட் அபௌட் த ஆன்சர்? minus pi by 2 வருது. இங்க மைனஸ் விட்டுருக்குமா? இந்த இடத்துல ஒரு மைனஸ் விட்டுருக்கும் பாருங்க. இது என்ன? minus pi. So we will have this is minus pi. புரியுதா? So 1/2 into minus pi. So we will have this is minus pi by 2. So this is my answer. நாலாவது ப்ராப்ளத்துக்கு வரலாம். So find the value of our integration கொடுத்துருக்கேன். integral over c x minus y plus i times x square dz along the curves. First curve வந்து என்னன்னா straight line joining z equal to 0 and z equal to 1 plus i. z equal to 0 ல இருந்து z equal to 1 plus i. இது straight line. அடுத்தது வந்து it is a piece of two straight lines. z equal to 0 ல இருந்து i, அப்புறம் i ல இருந்து 1 plus i. சரி, so we will go for the first problem. First படத்தை வரைஞ்சிடலாம். படத்தை வரைஞ்சோம்னா எப்படி கிடைக்கும்? இது என்னுடைய x axis, சரி y axis, and this is my x axis. இந்த பாயிண்ட் யாரு? z equal to 0, 0, and இந்த பாயிண்ட் யாரு அப்படின்னா this is 1 plus i. அப்போ this is my straight line. ஓகே, this is my straight line. இந்த straight line அது இங்க இருந்து இங்க போகும். அப்போ இது பார்த்தோம்னே தெரியுதுல்ல, இது x axis வேல்யூ வந்து x வந்து எங்க இருந்து எங்க வேல்யூ 0 ல இருந்து 1, y-யும் 0 ல இருந்து 1. அப்போ this is the point 1,1. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா we will have the curve z of t which is given by this is t plus it where 0 less than or equal to t which is less than or equal to 1. ஓகே, என்னோட ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் வந்து இதுதான். அப்ப நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்? z dash of t அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் a constant 1 plus i. ஓகே, இது கான்ஸ்டன்டா இருக்கு. சரி, இந்த ப்ராப்ளத்துல f of z which is equal to
எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு கொடுத்தால் இது எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க, x minus y, this is my f of x. Okay, f of x plus iy. அப்போ this is equal to x minus y plus I times x square. இதுதான் என்னுடைய f of x. அப்போ இப்போ இதை calculate பண்ணுமா? What is my f of x? f of z of t. இது என்னது? This is equal to f of t plus it. என் கணக்குப்படி என்ன வரணும்? This is equal to t minus t plus I times t square. t minus t 0, this is equal to I t square. மட்டும்தான் இருக்கு. This is nothing but the I t square. சரி, இப்போ f of z of t into z dash of t இதை calculate பண்ண போறேன். இது யாரு? z dash of t வந்து கான்ஸ்டன்ட். அப்புறம் I t square into 1 plus I. இது கான்ஸ்டன்ட். இதான் இதோட மல்டிப்ளிகேஷன். அப்போ we will calculate this further. So integral over c யாரு? என்னுடைய x minus y plus I x square dz, which is equal to integral over 0 to 1 f of z of t into z dash of t பதிலா நான் கொடுக்கலாம், இது எழுதிக்கலாம் I into 1 plus I into t square dt. நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ எதுக்கு வெளியே வச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு 1 பிளஸ் ஐ இன்ட்டு இன்டெகிரல் ஓவர் 0 to 1 t ஸ்கொயர் டிடி. இதுதான் வேல்யூ. விச் இஸ் ஈக்குவல் டு இது வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஐ பிளஸ் ஐ ஸ்கொயர் வந்து -1. அப்போ ஐ பிளஸ் ஐ ஸ்கொயர் இன்ட்டு இது p cube by 3, p cube by 3. So limit varies from 0 to 1. So this is equal to I square is -1. அப்போ -1 plus I divided by 3. Okay, இது 1 போடும்போது 1 by 3 -3 இருக்கும், அதனால கிடைக்கும். So the value is this. So the first value வந்து integral over c x minus y plus I times x square dz, which is equal to -1 plus I by 3. Okay, now let us go to the second problem. இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கர்வு இப்போ இங்கே இருந்து இங்க போகுது, அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க போகுது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டூ கர்வ்ஸ். அப்போ இது C1 எடுத்துக்கிறேன், இது C2 எடுத்துக்கிறேன். முதல்ல 0ல இருந்து இந்த இடம் யாரு? திஸ் இஸ் I. அப்புறம் ஐல இருந்து 1 பிளஸ் ஐ இப்படி போகுது, இப்படி பார்க்க போகுது. அப்போ இது C1 C2. So we will go for this. So problem 2, that is along C1. Okay, C1. அப்போ C1ங்கிறது வந்து z of t which is equal to x axis வந்து 0. நல்லா பாருங்க, இந்த படத்தை பாருங்க. So we will have this. இங்க இருந்து ஆரம்பிக்க இந்த படத்துக்கு போறேன். ஓகே, இதுதான் என்னுடைய முதல்ல C1. இதுதான் என்னுடைய இது I. ஓகே, இது this is C1. அப்ப இதுக்கு மட்டும் தான் கால்குலேட் பண்ண போறேன். இதுல பாருங்க, எல்லா இடத்துலயும் என்னுடைய எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ்னுடைய கோஆர்டினேட் வந்து 0. ஒய் மட்டும் தான் வேரி ஆகுது. ஓகே, இதை நீங்க வழக்கமா பாக்குற மாதிரி இப்படி கூட போட்டுக்கலாம். 0,0 வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து என்னது? 0,1. ஓகே, திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் இது 0. இதனுடைய வேல்யூ வந்து என்னது? t 0ல இருந்து 1க்கு வேரி ஆகக்கூடியது. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 plus it where 0 less than or equal to t, which is less than or equal to 1. அப்போ z dash of t which is equal to இது 0 plus இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா வெறும் I மட்டும் கிடைக்கும். Okay, now we will calculate this below. f of z which is equal to f of 0 plus it which is equal to எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஃபார்முலா இந்த இருக்கு, x minus y. இதெல்லாம் அப்போ xங்கிறது 0. அப்போ 0 minus t plus I into x square. X square is 0. அப்போ 0 square. So this is equal to minus t மட்டும். This is equal to minus t. அப்போ f of z of t, இது f of z of t, f of z of t
into z dash of t, which is equal to z dash of t ங்கிறது இங்க வெறும் I மட்டும் தான் இருக்கு. This is equal to I. So this is இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா minus IT. Okay. So integral over C1 இந்த வேல்யூ, okay, f of this z dz, which is equal to integral over 0 to 1, integral over 0 to 1, என்ன எழுதிக்கலாம், இதுக்கு பதிலா minus I e into gt. So this is equal to minus I constant, இது t square by 2 கிடைக்கும். இதனுடைய லிமிட் வேரியேஷன் 0 to 1, that is equal to minus I by 2. முடியல, ப்ராப்ளம்னா முடியல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மட்டும்தான் எனக்கு கிடைக்குது. C1 மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ we will have this is minus I by 2 அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. சரி, we will go for the second thing. So what is my second value? C2. So integral over along C2. C2ங்கிறது கர்வ் யாரு? இங்க இருந்து இப்படி பார்க்க போறாரு. ஓகே, ஐ வில் மேக் இட் பி லைக் திஸ். இந்த பாயிண்ட். ஓகே, இது யாரு? 1 plus I. 1 plus I. இப்போ இங்க இருந்து இங்க போகணும். ஓகே, அப்ப நல்லா பாருங்க, இதுல எக்ஸனுடைய வேல்யூ தான் வேரி ஆகுது, ஒய்னுடைய வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் 1. அப்போ we will go for this fellow, that is z of t which is equal to t plus I into 1. ஓகே, நல்லா பாருங்க, இதனுடைய வேல்யூ வந்து என்னன்னா இங்க கான்ஸ்டன்டா இருக்கு, இது வந்து I. ஓகே, அப்போ இதனுடைய வேல்யூ வந்து y கோஆர்டினேட் வந்து 0,1, இந்த பாயிண்ட் 1,1. அப்போ ஒய்னுடைய வேல்யூ கான்ஸ்டன்ட், எக்ஸனுடைய வேல்யூ தான் வேரி ஆகும். அதனால 0 which is less than or equal to t, which is less than or equal to 1. அப்போ what is my z dash of t? Z dash of t which is equal to 1. ஓகே, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, மற்றது 0. What is my f of z of t? This is equal to f of t plus I, which is equal to x minus y. இந்த இருக்கும் x minus y plus I t square. x minus y, x யாரு? t minus 1 plus I into t square. இதுதான் என்னுடைய f of z of t. So into அப்போ f of z of t into z dash of t, இது ஒன்று தானே, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இது ஒன்று. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சேம் t minus 1 plus I times t square. இப்போ இன்டகிரேஷன், இப்போ integral over C2 f of z dz, which is equal to integral over 0 to 1 t minus 1 plus I into t square dt. அப்போ இதை பிரிச்சடிக்கலாமா? So what is this? This is equal to integral over 0 to 1 t minus 1 dt plus I into integral over 0 to 1 t square dt. Okay. What is this value? இது integral பண்ணா t square by 2. Okay. Minus t. இதோட limit varies from 0 to 1. 0 to 1. Plus I times இது t cube by 3. So limit varies from 0 to 1. Now what is this value? இது வந்து 1 by 2 minus. So we will have this is equal to இங்க ஒரு 1 போடும்போது 1 by 2 minus 1. 0 போடும்போது 0 ஆயிரும். Plus 1 போடும்போது I by 3. So I by 3. So what is the value? This is equal to minus 1 by 2 plus I by 3. நல்லா பார்த்துக்கோங்க, பட் நமக்கு தேவை வந்து ஃபுல் லென்த் ஓவர் சி f of z dz. இது யாரு? இன்டெகிரல் ஓவர் c1 f of z dz plus இன்டெகிரல் ஓவர் c2 f of z dz. ஓகே, அப்போ இன்டெகிரல் ஓவர் c1 இங்க இருக்கு. ஓகே, minus I by 2. So we have this is equal to minus I by 2 plus in the fellow, okay, that is equal to minus 1 by 2 plus I by 3. So what is the value? So imagine upon minus 1 by 2, real part, imaginary part, இங்க ஒரு minus 1 by 2 plus upon
plus I into, I'll write 1 by 3 minus 1 by 2. Correct? Minus 1 by 2. So what is the value? Minus 1 by 2 plus I into, இது அது 6. Okay, 6. அப்போ minus 1. So which is equal to minus, okay, no problem. So we will have this is minus of 1 by 2. இல்லைன்னா இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ we will have 3. This is 6. இங்கேயும் 3, இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை. அப்போ 3 plus minus 3 plus I, 3 plus I by 6. 3 plus I by 6. So let us check with the answer. Answer minus. So what is the first value? This is equal to, along with minus 1 plus I by 3. Correct. Answer correct. And this fellow minus 3 by R. Answer is H. Okay. Now let us come to the conclusion. So show that the integral over C Z bar dz which is equal to pi I and Z bar dz which is equal to minus pi I, where C1 and C2 are two the different contours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So let us prove this. First of all, the படம் என்னது அப்படிங்கிறத வரைஞ்சிடுவோம். C1 அப்படிங்கிறது என்னன்னு வரைஞ்சிக்கிட்டுமா? So we'll go for this is my y axis and this is my x axis and this is my curve. Okay, this is my curve. நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இனிஷியல் பாயிண்ட்ங்கிறது வந்து z equal to 1. அப்போ இதுதான் z equal to 1. அப்போ அந்த படம் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கு? இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துல முடியும். ஸோ அப்பர் ஓகே. ரெண்டாவது கேஸ்ல வந்து என்னது அப்படின்னா it is going from initial point வந்து z equal to minus 1. or z equal to minus 1ங்கிறது இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க முடியணும். அப்போ என்னது டைரக்ஷன் மட்டும் மாறி இருக்கு. Okay, so we'll come back to that second. So first, so C1 is given by C1 is given by எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா that is z of t which is equal to இது என்னது cos t plus I times sin t. Okay, where 0 which is less than or equal to t which is less than or equal to 5 போடும்போது எனக்கு இங்க வந்து நீங்க பாதி சர்க்கிள் 2 பை போட்டீங்கன்னா ஃபுல் சர்க்கிள் வந்துடும். அதனால இப்படி கிடைக்கும். Okay, what is my z dash of t which is equal to sin theta differentiate பண்ணீங்கன்னா cos theta differentiate பண்ணா minus sin t plus I into cos t. Okay, so we get it. What about my f of z ங்கிறது யாரு? f of z which is equal to that is z bar. என்ன எப்படி இருக்குமா? f of x plus iy அப்படின்னு கொடுத்தீங்கன்னா you will have this is my z bar that is equal to x minus i1. இதுதான் எனக்கு யாரு called to be z bar. காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட். அவ்வளவுதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் செட் பண்ணிட வேண்டியதான். அப்போ what is my f of z of t என்னன்னு கால்குலேட் பண்ண போறேன். That is f of cos t plus I times sin t. Which is equal to எனக்கு என்ன கிடைக்கும்? This is cos t minus I times sin t. So this is my f of z of t. இது கூட என்ன பண்ண போறேன்? z dash of t மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ f of z of t okay into z dash of t which is equal to I will have this is cos t plus I times minus. So this is minus I times sin t into z dash of t. So z dash of t என்னது minus sin t plus I times cos t. Okay, சரி இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? வாட் இஸ் திஸ்? அப்போ ரியல் பார்ட் வந்து இது ரியல் பார்ட் இது ரியல் பார்ட். அப்போ மைனஸ் sin t cos t. அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, மைனஸ் ஐ ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ பிளஸ் ஆயிரும். ஸோ பிளஸ் sin t cos t. ஸோ sin t cos t. புரியுதா? sin t cos t மைனஸ் ஐ ஸ்கொயர் வந்து
I square வந்து -1. So minus I square வந்து +1. So this is my real part plus I times cos t இங்க அப்ப இது என்ன கிடைக்கும் cos t யும் இந்த cos t யும் cos square t ஓகே அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் -sin t plus cos sin square t plus sin square t ஓகே ஸோ இது பாருங்க sin t cos t இது plus sin t இது -sin t cos t அப்போ இது ரெண்டு 0 ஆயிரும் இது அதனுடைய வேல்யூ என்னது 1 ஸோ we will have this is equal to வெறும் I அப்படி மட்டும் தான் கிடைச்சிருக்கு ஓகே ஸோ integral over C1 f of z dz which is equal to integral over 0 to 5 இது என்னது இதனுடைய வேல்யூ என்ன போட போறேன் this is equal to I times dt that is equal to I times 5 so we have proved that this one we have proved next now let us go for a second problem இப்போ இந்த கேஸ்ல வந்து என்னது அப்படின்னா இந்த கேஸ்ல now along C2 is given by இந்த படம் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் x-axis so இங்க தான் z equal to -1 இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க முடிக்க போறேன் அப்போ this is my curve ஓகேங்களா this is my curve அப்போ இங்க டிஃபைன் பண்றது அப்படின்னா t வந்து 0 இருக்கும்போது இந்த படத்துல இருக்கணும் அப்போ z of t which is given by this is cos I'll write this is 5 minus t okay plus I times sin 5 minus t where 0 which is less than or equal to t which is less than or equal to 1 என்ன பாருங்க t க்கு 0 போடும்போது cos pi sin pi அது இந்த இடத்துல வரும் cos pi plus I sin pi ங்கிறது இது t க்கு பதிலா அப்போ pi இது வந்து pi t க்கு பதிலா pi போடும்போது cos 0 plus I sin 0 இந்த பாயிண்ட் okay this point so this is the curve which travels in the direction of travel ஆகுது so this is my z of t அவ்வளவுதான் இப்போ z dash of t கண்டுபிடிக்கலாமா z dash of t which is equal to sin theta cos theta minus sin theta அப்போ minus sin 5 minus t into இதுக்குள்ள ஒன்னதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அப்போ அது வந்து என்னது minus 1 plus I into sin theta cos theta cos 5 minus t into இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா minus 1 so what we are having is அப்படின்னா இது இந்த minus cancel ஆகும் அப்போ sin 5 minus t minus I into cos 5 minus t இப்படி கிடைக்கும் okay so this is my z of t what is my f of z of t ங்கிறது z bar தானே f of z of t which is equal to இதனுடைய கான்ஜுகேட் அப்போ cos 5 minus t minus I into sin 5 minus t நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து இந்த கொடுத்துருக்காங்க இந்த கொடுத்துருக்காங்க f of z அப்படின்னா z bar அப்போ இங்க z என்ன வேல்யூ கொடுத்தாலும் இங்க என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதனுடைய கான்ஜுகேட் இந்த பிளஸ் இருக்கா இங்க மைனஸ் இது கான்ஜுகேட் அதே மாதிரி இங்க இன்ஸ்டெட் ஆஃப் cos t plus I sin t பதிலா இங்க என்ன இருக்கு cos 5 minus t plus I sin 5 minus t இருக்கு அப்போ அதனுடைய கான்ஜுகேட் வந்து இந்த இடத்துல என்ன ஒரு மைனஸ் ஓகே okay now இதையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன் that is now we have this f of z of t multiplied with z dash of t மல்டிப்ளை பண்ணலாமா this is equal to இதை முதல்ல எழுதிக்கிறேன் அப்போ cos 5 minus t minus I into sin 5 minus t okay multiplied with this complex number z dash very even okay into we have this is sin 5 minus t minus I into cos 5 minus t into cos 5 minus t இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறேன் அண்ட் யூஸ்வலான மல்டிப்ளிகேஷன் ஒரு ரியல் பார்ட் முதல்ல எழுதலாமா இப்போ cos 5 minus t sin 5 minus t which is equal to அதை முதல்ல எழுதிக்கிறேன் அப்போ cos 5 minus t into sin 5 minus t இது முதல்ல அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்றோம் அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் I ஸ்கொயர்
plus இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும், அது போக ஐ ஸ்கொயர் இருக்கும், ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்போ ஐ ரைட் திஸ் இஸ் மைனஸ் காஸ் பை மைனஸ் டி இன்டு சைன் பை மைனஸ் டி, பை மைனஸ் டி. இது ரியல் பார்ட். ஓகே, பிளஸ் ஐ இன்டு இமேஜினரி பார்ட். அப்ப இதையும் இங்க உள்ளதையும் மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் cos phi by t இங்க ஒரு இது. அப்போ ஐ மே ரைட் திஸ் இஸ் மைனஸ் sin cos ஸ்கொயர் phi மைனஸ் t. அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது இங்க ஒரு ஐ காமன் எடுத்தோம்னா அப்போ இந்த மைனஸ் இருக்கு, மைனஸ் அப்போ sin ஸ்கொயர் phi மைனஸ் t இப்படி கிடைக்கும். ஓகே, இந்த மைனஸ் வேணா காமன் வெளியே எடுத்துவோம். அப்போ we will have this is plus. ஓகே, this is plus. அப்ப என்ன கிடைக்கும்? இதனுடைய வேல்யூ வந்து 1. இது ரெண்டு ஜீரோ ஆயிடும், இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ, திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. அப்போ இன்டெகிரல் ஓவர் சி டு எஃப் ஆஃப் இசட் டிஇசட் which is equal to integral over 0 to pi minus I into dt, okay, which is equal to minus I into pi. Okay, so what is the answer? Minus 5. So we will get this answer. Okay. I will stop here.